இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ ஐ திங்க் ஹீல் ஹேவ் மோர் டு ஷேர் அபவுட். ஐடியாஸ்லேயே வெரி டிஸ்ரப்டிவாக இருக்கும். இட் இஸ் நாட் அ வெரி வெரி ஸ்ட்ரீம்லைன்ட் வே ஆஃப் டெல்லிங் அ பர்டிகுலர் ஸ்டோரி. இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ வெரி லைக் யூ கான்ட் டைசெக்ட் திஸ் மூவி. இது ஒரு ஜானர் அட்டு சொல்லவே முடியாது. சாருடைய எல்லா மூவிஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஃபில்ம் சார் பண்ணும்போது அது ஒரு இட் இஸ் அ மைல்ஸ்டோன் ஃபில்மாக நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்கு. அண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சாருடைய பெரிய ஃபேன் தான். அப்புறம் இஸ் பில்ட் அரவுண்ட் ஆல் த கிரேட் ஏடிஸ், ஆல் வெரி குட் டெக்னீஷியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர், நம்ம அது மற்றது எல்லாமே. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய விஷனோடு தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். UI ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க. Thank you so much. Thank all the media who's come here, all the journalists, print, social media, and all the digital media as well. Sorry. Yeah. I think UI என்பது ஒரு பெரிய விஷன். ஓபி சாரோடைய பெரிய விஷன். இந்த விஷனுக்கு மெயினாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸால் என்னென்ன தேவையோ சாருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த விஷன் வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் விஷன். இட் ஹாஸ் மல்டிபிள் லேயர்ஸ் டு த ஹோல் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட். புலவர் அப்படின்ற நான் என்னோட லான்ச்சஸ்லேயே நிறைய பேச மாட்டேன். பட் I'm here because Naveen and his brother Chandru is a brother to me. So I'm here and I've been a big fan, sir, ever since you made Om and I think he's one of these very few filmmakers who probably has a very unique language, film language that that is very rare, very distinct from other filmmakers. So a big fan for that. And வீடியோ பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. Okay, sir. Okay. Yes, thank you. Please be seated. சார் பண்ணிருக்கேன் கொஸ்டின். எல்லாருக்குமே அப்போ கேப்டன் தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க. இப்போ வர படங்கள் படைத்தலைவர்கள் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்களில்? இந்த படத்து இதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? என் படம் வாங்க, நீங்கள் என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். Thank you. Thank you so much. Thank you to the entire press. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். We love to hear it from you for UI. எல்லாருக்கும் வணக்கம். உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். வெரி பிக் ஃபேன் சார். அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ. ஸோ நீங்கள் படம் பண்ணுறது இந்த ட்ரெய்லர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க் ஏன் இந்தியன் மூவிஸ் ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா, இல்லை அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சிருக்கேன். பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் தேர். விஷுவலாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார். அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா, என்னோட ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ லஹரி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் MRT அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அ ஃபேமிலி. ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸ்க்கும் சாருக்கும் எல்லாருக்கும் வெரி பிக் கங்க்ராட்ஸ். அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ வெரி பிக். அண்ட் இது கன்னடா படம்னு பார்க்காம ஒரு பேன் இண்டியன் மூவியாக பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. Thank you so much, sir. அடுத்தபடியாக we have ரேஷ்மா, கதைய நாயகி. ஆக்சுவலி இவங்களை பற்றி எங்கேயுமே பெருசாக ரிவீலே பண்ணல. அவங்களே சொன்னாங்க நாங்கள் எங்கேயுமே வாட் இஸ் த கேரக்டர் அபவுட் அண்ட் வாட் இஸ் இட் அப்படின்றது we haven't revealed அப்படின்றது. ஸோ இங்கேயாச்சும் ரிவீல் பண்ணுவீங்களா அப்படின்றது தெரியல. we'll just hear it from you. Please come. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் மூவி ப்ரமோஷனுக்கு UI ப்ரமோஷனுக்கு வந்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்.
நான் நல்லா தமிழ் பேச வரல, பட் ஏன்னா தப்பாக பேச மன்னிச்சிடுங்க. இப்போது நான் கேரக்டர் பற்றி, நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது, பட் I'm sure in just like 3 days you all will enter the UI world and you will expect the unexpected, because as you all know, Uppi sir not only has pan-India fans but pan-world fans, and he stands out from everyone, creates magic in his work, and everybody is excited. And I believe that here also they'll give massive response, and hope you all enjoy the movie as much as we enjoyed making it. Thank you so much. Nandri. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக நம்மளுடைய Uppi sir, Upendra Rao. Actually, இப்போ ரேஷ்மா மேம் சொன்ன மாதிரி I think we've always supported Uppi sir's film. இங்கே a moment of gratitude. Shanmugha Pandiyan sir wants to felicitate you with a bouquet, so we'll have that. Yes. ஒரு group picture எடுத்துக்கலாம். Yes. வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப சில டைரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸாக ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகளோட இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதோ இல்லை நம்மளோட தமிழில் இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில் கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது, இசை மாதிரி தான் கதையும். வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம்க்கு வந்து மொழி இல்லை. உபேந்திரா அவர்களோட பழைய படங்கள், அவரோட சூப்பர் ஆகட்டும், ஏ ஆகட்டும், இல்லை உபேந்திரா மூவி ஆகட்டும், ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஃபிலாசபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ், ஈகோ அதை மட்டும் எடுத்துகிட்டு டீப்பாக அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வராரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை. அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நிறைய படங்கள் வரணும், தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது. இன்றைக்கி வந்து திரையரங்குக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. அது மாதிரி வர படைப்பாளிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். Thank you so much for your kind words, sir. அடுத்தபடியாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவத்தை புரிய வைக்கும் ஒரு அழகான தருணம். மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கலந்த இந்த ஈவெண்ட்டில் வேர்ல்ட் கிளாஸ் செஃப்ஸு, ஊட்டச்சத்து நிபுணர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் எல்லாமே அவங்களோட ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தனிப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும். பசங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. February 1, 2025 ஹெல்தி ஜூனியர் ஷெஃப் உங்கள் ஸ்கூலில் நடக்க போகுது. வாங்க ஆரோக்கியத்தை சேர்ந்து கொண்டாடலாம். ஆரோக்கியமான உணவு உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும்.